என்னது போட்டபடி கிடக்குது? என்ன வேலை செய்யறானுங்களா இல்லையா? டீ குடிக்க போறானுங்க, அப்படியே உக்காந்துக்கிறானுங்க. ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. டேய் சோட்டே, எங்கடா இருக்கிறா? வெளியே வாடா. தமிழ்நாளுங்களே பரவாயில்லையே, இவனுங்களும் இங்க வந்து கெட்டு போயிட்டானுங்களே. வீட்டை எப்ப கட்டுறது, எனக்கு கல்யாணம் எப்ப பண்றது? எங்க அப்பன் பேபி வேற சொல்லாம கொல்லாம சிங்கப்பூர் போயிட்டான். பணத்தை மட்டும் லட்சமா அனுப்புறான். வீடு வேலை ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிறான். இங்கிருந்து அவன் வேலை பாக்குறது. என்னடா அமாசா, வீடு நிக்காமல் போய் இது மேல ஏன் நிக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்லடா அமாசா, உங்க அப்பா 1000-500 லாட்டரி அடிப்பானா? இதே பேர் வீடு கட்டுறீங்களா? எங்கிருந்து வந்து துட்டா? ஏன் உன் கல்லு கண்ணு இப்படி புடிங்க வைக்க? யோ, எங்க அப்பா சிங்கப்பூர்ல போய் வேலை பாக்குறானே, உனக்கு தெரியாது? ஊரு உலகத்துல பையன் போய் வேலை செஞ்சு பணம் அப்பாவுக்கு அனுப்பான். அப்பா வீடு கட்டலாம் நியாயம். உங்க அப்பா வந்து ஒரு கல்ல தூக்கி வைக்க முடியாது. அவன் எப்படி உனக்கு அவ்வளவு துட்டு அனுப்புறான்? யோ, எங்க அப்பா என்ன சாதாரண ஆளுன்னு நினைக்கிறியா? கல்லு மண்ணு தூக்குற வேலைக்கு அவன் போயிருக்கான்னு நினைக்கிறா? 10க்கு 10 ரூம்ல பந்தா வாங்குறாயா. எப்பயும் தண்ணியும் பாட்டிலுமா தான் இருப்பான். டேய், ஒப்பம் ஒத்த பீடிக்கு நாயா அலைவான், கையில பாட்டிலும் தண்ணி மாக்குறான்ற. உங்க அப்பா எதனா பாட்டில் சேர்த்துட்டானா? யோ, பார்ல இல்லையா, பாத்ரூம்லயா? ஒரு கையில ஆசிட் பாட்டில், ஒரு கையில தண்ணி பக்கெட்டு. பாரு கொட்டிட்டு வாட வராத அளவுக்கு தேய்ச்சி கழுவாயா எங்க அப்பன் பேபி. பாத்ரூம் கவிச்சோட அவ்வளவு பெருமையா சொல்ற? பாத்ரூம் கழுவுனாலும் எங்க அப்பா என்ன பண்டாவா வச்சுக்கிறாயா. பாத்தியா, 10 பவுன் செயின். டீ செலவுக்கு மட்டும் காலையில டீ செலவு 10,000 வச்சு போகும்போது நிறைய இது. இவங்க எப்படியாவது ஆட்டியே போடணுமே. ஏமாசா வடா, டீ சாப்பிட்டே பேசுவான். வேலை, நீ எதுக்கு கொண்டு போறன்னு தெரியுது. இந்தா 500 ரூபா புடி, என் பேரை சொல்லி டீ சாப்பிடு. டீக்கு 500 தரானா? அவன் வச்சுக்கிற மொத்த துட்டும் எப்படியோ கால் பண்ணிடணும். டீ குத்துட்டு வடா, டிஃபன் சாப்பிடலாம். என்ன வேலை, இன்னொரு 500 ரூபாய்க்கு எதிர்பார்க்கறியா? இது எங்க அப்பன் பேரை சொல்லி டிஃபன் சாப்பிடு. பேசி உங்க இருக்கிற துட்டு கறந்துடலாமா? டேய் அமாசா, ரொம்ப டென்ஷன் ஆகிற. கடை தந்துட்டான், வா போய் வருவோம். வேலை சும்மா வேலை, நானே வேலைக்கு ஆள் கிடைக்காம ஹிந்திக்காரனுங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். டேய், எங்க பார்த்தாலும் ஹிந்திக்காரன். அப்ப தமிழ்காரன் போய்க்க தேவையா? ஹிந்திக்காரனே கூப்பிடுற, தமிழ் ஆயிட்டாருடா. எனக்கு என்ன இவனுங்களை வச்சுட்டு வேலை வாங்கினேன்னு ஆசையா? ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கயா. என்ன பண்ணி தொழில், அதனாலதான் இவனுங்களை வச்சு வேலை வாங்குறேன். டேய், நான் 2 பேரும் இட்டுன்னு வந்தா எல்லா வேலையும் இன்னைக்கே முடிச்சுடுவாடா. போதுமா? வேலை அப்படி மட்டும் நீ பண்ணிட்ட, நீ எந்த வேலையும் பார்க்காமலே அவனுக்கு சம்பளத்தை அவனுக்கு கொடுத்துறேன். ஓகேடா. ஓகே வேலை, நான் போய் வரணும். சீக்கிரம் வா, அங்க அப்படியே உட்காந்துராஜா. சோலை புஷ்பாங்க நீய, சோகம் கேளு நீய, என்ன பண்ணி நான் தோலைப்பேன், எது சொல்லி நான் நினைப்பேன், ஒன்னுமே தான் புரியவில்லை. என்ன பச்சைக்கிளியே சோகமா பாடிக்கணும் உட்காந்துங்கிறான். என்னாச்சு அவனுக்கு? டேய் பச்சை சொல்றா. டேய், என்னடா பெரிய மனுஷன மரியாதை சொல்ற? யாரா பெரிய மனுஷன்? நீயா பெரிய மனுஷன்? பிள்ளைகா வேலை பாக்குற நீ பெரிய மனுஷன்றா? நைஸ் பண்ணி வேலைக்கு கூட்டு போனான்னு பார்த்தா இந்த திட்டு முடிஞ்ச நம்மள போய் பிள்ளைகா போயிருந்தியா? சரியா, என்ன விஷயம் சொல்லு. டேய் பச்சை, ஒரு எத்த வேலை இருக்குது, வரியா? சரியா, வேலைன்ற என்ன வேலை? கலெக்டர் வேலை. கலெக்டர் வேலை தானே? நீயே கட்டிக்க வேண்டியதானே, என்னையே கட்டி சொல்ற? டேய், மத்தல இப்படியே ஓதிங்க வந்தா எப்படா உனக்கு சோறு கிடைக்கா? யோ, நான் வந்து உன்னை சோறு கட்டினேன்? சோறு கட்ட மாதிரி பேசுற? டேய், நீ வேலையே செய்ய தெரியலடா, சும்மா நின்னுடுறா, மீதி நான் பாத்துக்கிறேன். சரி, நான் உன் கூட வரேன். இங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அங்க வந்து வேலை செய்ய சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. நான் சரி வா, போற வயலையே முளைச்சிட்டு போயிடுவோம். யோ, காலையில சாப்பிடலையா? போற வயல இட்லி வாங்கி குடியா. என்னடா ரொம்ப போச்சு, இவன் ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவானே இவன். சரி வா, அவன்கிட்ட கேட்பான். நல்ல பையன் அம்மாசா, அவன் செய்வான். வா. எங்கயா கிளம்பிட்டீங்க 2 பேரா? டேய், உன்னதான் தேடி வந்தேன் கூட்டால, நீ ஆள் இல்ல. சரி, எங்க போச்சுன்ட்டு நான் வந்துட்டேன். இப்போ வா, வேலைக்கு தான் போறோம். வீட்டு வேலை நிறைய இருக்குதியா, சாப்பாடு செய்யல, உன்னோட வந்துட்டா எப்படியா? ஏய், நீ வாடி, நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன். சரி வா. 3 அடி தான் இருக்கும் கிணறு, இதுல இவ்வளவு தண்ணி இருக்குது. 300 அடி போர் இறக்குன, ஒரு சொட்டு தண்ணி காயமே. அம்மாசா, அதுக்கெல்லாம் நல்ல எண்ணம் வேணும்டா. நல்ல எண்ணெய் இருந்தா மட்டும் போதும். மோட்டரு, பைப்பு, கரண்ட் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஏய், அதான் இப்போ முக்கியமா. சரி வா, வீட்டு வேலையை பார்ப்போம். இந்த எட்டாந்துக்கிற பாரு 2 பேரு அருமையா செய்வாங்க வேலை. இவங்களை பச்சா அப்படிலாம் தெரியல. இவன் குனிஞ்சா எந்திரிப்பானான்னு தெரியல, அந்த அம்மா ஒரு பாண்டு தூக்குமான்னு தெரியல. ஏய், பார்க்கத்தான் இப்படி வேலை இறங்கினா கட்டன்னு போவான். எது என் துட்டா? வீடே போவாமா சார். இந்த புத்தகத்தை அந்த உயரம் கிளம்பிடும். யோ, நான் வெயில நின்று பேசிக்கிறீங்க, வாங்க நகல்ல உட்காந்து பேசுவோம். எது நிழல்ல உட்காந்து பேசுமா? யோ, அப்ப நீ வேலை செய்ய ஆளிட்டால. சரி, வெயில நின்னு பேசினா கிருகிருன்னு வர, அதனால உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு தம்பி. அப்ப நீ வேலை செய்ய ஆளிட்டா இல்ல, உட்காந்து வெட்டி கதை பேசுறதுக்கு தான் ஆளிட்டாந்துக்கிற. ஏய், கம்மிடு, நீ வேற வாங்கிக்கிற. டேய் மாசா வா.
எந்த கல்லை எடுக்கணும், எந்த சிம்டி கலக்கணும். யோ கலவெல்லாம் கலந்து வச்சாச்சு, வேலை மட்டும் செஞ்சா போதும். டிஃபன் சாப்பிடாமலாம் என்னால வேலை செய்ய முடியாது. ஐயோ மறந்துட்டேன், வரும்போதே மறந்துட்டேன். அம்மாசா ஆளுக்கு 5 இட்லி பிடிச்சி வந்துடுறேன். எது 5 இட்லியா? ஸ்நாக்ஸ் கொடுக்குறியா? யோ 50 இட்லி ஒரே மூட்டம், எனக்கு மட்டும் தான். 50 இட்லியா? 50 இட்லி நீ ஒரு ஆளா தின்ட்டு அசந்து கிசந்து நடக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்னடா அவனுக்கு 50 இட்லி கட்டுது, எங்க 2 பேருக்கு 5 கட்டி வந்து. நான் பார்சல் கட்டிட்டு வரது இருக்கட்டும், வீட்டாப்பா கட்டுறது. தம்பி வீடு எப்போன்னா கட்டிக்கலாம். காலை சாப்பாடு சாப்பிடலன்னா அதோட மத்தியான சாப்பாடு தான். ஏமா நான் வீடு பாதியிலே நிக்குதுங்கிறேன், நீ என்ன சாப்பாடு தவறி போகுதுங்கிற? இப்ப என் வீட்டை விட சாப்பாடு தான் முக்கியமா? வந்து வேலை பாருங்க. ஏய் கசமலம், அவன் கையில கொடுத்துட்டு நான் கலகத்துக்கு பாக்குறேன், எனக்கு சாப்பாடு தான் முக்கியன்ற. அவனும் வேலை பாரு. இது என்ன ஹோட்டல்ல வாங்கி தரேன்னா? சொன்னேன் வாங்கி தருவேன், வேலை பாரு. சரி வாயா. சரி அம்மாசா சொல்ல போய் வேலை செய்யுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் சாப்பாடு. போடா பச்சா. தம்பி நீ போய் சிமெண்ட் கொனிலாம் இருக்குது, அதெல்லாம் பொறிக்க வை. வரேன். வேலை என்ன வேலை ஆளை கூட்டு வந்துக்கிற? ஏய் அம்மாசா, ஆளு கிடைக்கிறதுக்கே கஷ்டம்டா. நீயும் சாப்பாடு போய் போட முடியா? முதல்ல மாதிரி சொல்லாத, போய் செய்யிட்டோம். டேய் அந்த மம்டி எடுத்து அந்த கலையை கலந்து விடு. டேய் போடா போடா. டேய் என்ன தீனி மாடி மாதிரி நிக்கிற? போ பஞ்சா. டேய் என்ன இவன் மம்டி எடுக்கிறதுக்கே சாயங்காலம் ஆகிக்கிறோம் போல. ஏய் உனிதுக்கு தான் அப்படியே குஞ்சு நிமிந்தான்னு வச்சுக்க, ஓஹோன்னு கட்டுறோம் மூட்டை. யோ எங்க அவனை காணோம்? மம்டி மட்டும் கிடைக்குது. நீ பேச ஆரம்பிச்சல வந்து உக்காந்துட்டாவன். டேய் என்ன வேலை பார்க்காம நீ மட்டும் வந்து உக்காந்துட்ட? இந்த மாதிரி கஷ்டமான வேலையை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக்குதுங்க, அதாங்க வந்து உக்காந்துட்டேன். டேய் வெறும் மம்டி தாண்டா குஞ்சு தூக்குனா, அதுக்கேவா? டேய் அம்மாசா, அவன் செஞ்ச வேலை வரைக்கும் கூலி குத்து அனுப்பு. யோ அவன் வேலையே செய்யலங்கிற கூலி கொடுத்து அனுப்புங்கடா. என்னடா அம்மாசா வேலை செய்ய வரவன் டார்ச்சர் பண்ண அவன் என்னடா பண்ணுவான்? என்னையா நான் டார்ச்சர் பண்ணேன்? மம்டி எடுத்து கலவு கலக்க சொன்னேன், இதுல என்ன டார்ச்சர் இருக்குது? அவன் என்ன பண்ணுவான்? வேலை அவ்வளவு கடுமையான வேலை, வெயில ஓவரா காயுது. அடுத்த வேலை விடு, அவன் செய்யறானா இல்லையா பாரு. இந்த வேலையை ஒன்னும் செய்ய முடியல, அடுத்த வேலை சொன்னா இங்க பாரியா எப்படி தூங்குறான்னு. கட்டுற வீட்டுல இதே மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்லியா? யோ எங்க அப்பன் பேபி முதுகெலும்பு தேய வேலை பார்த்துட்டு இருக்கிறாயா. அம்மாசா அங்க சிங்கப்பூர், அங்க குழு 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 குழுன்னு இருக்கும். இங்க அப்படியா வெயில் பச்சை எப்படி கொளுத்துது. அடுத்த வேலை விடுறான், அவன் செய்வான். இவனுக்கு எழுப்புறதாயா பெரிய வேலை. இவனை எழுப்பி கொண்டு போய் அந்த கல்லு எல்லாம் ஓரமா தூக்கி போட சொல்லியா? டேய் பச்சைக்கல்லியா, ஏன்டா அந்த கல்லியா தூக்கி போயிட்டா? ஏன்டா அப்படி படிமால தூங்குற? நல்லா தூங்க முடியாது, என்ன சொல்லி கூட்டின்னு வந்து நீ? டேய் பச்சைக்கல்லி, துட்டு அவன் நிறைய வச்சுக்கிறான்டா, நீ வேலை செய்யற மாதிரி செய்யடா. டக்குன்னு மாறாச்சு மாதிரி வீந்துருக்கு, மீதி நான் பாத்துக்கிறேன். யோ இந்த பிளான் பண்ணி தான் என்ன கூப்பிட்டியா? சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா துட்டு நெறி தரணும். டேய் நான் தரேன்டா, எழுதி வாடா. ஏமாசா அங்க வந்துட்டான் பாரு. யோ இவன் வந்துட்டான், அந்த பொம்பளை எங்கயா? இவன் எங்க போனா? லவ் பண்ணிக்கிறா. டேய் எழுதி வாடியா. இங்க இவ்வளவு வேலையை விட்டுட்டு அங்க உட்காந்து என்னையா பண்ணிட்டு? ஏமா அங்க அவ்வளவு வேலை கிடக்குது, வேலை செய்ய வந்தியா வெத்தலை பாக்கு போட வந்தியா? என்னமா மாடை விட மோசமா ஆசைப்படுற? டேய் அமாசா, அவ வெத்தலை பாக்கு போட உட்கார்ந்து இல்ல, சிமிட்டி மூட்டை ஆனா தூக்கி முடியான்னு உட்காந்துக்கிறான். செமிட்டி புட்டி அது அங்க இருக்கு, நான் பாக்கலையா? ஆமா இங்கதான் இருக்கு. யோ சிமெண்ட் முடிய இப்பதான் இது பாக்குது. அமாசா அவ பார்த்தான்னா பாக்காட்டுன்னா அங்க உட்காந்துருக்கதான் சிமிட்டி மூட்டை பாதுகாப்பா. இப்படியே எதனா ஒண்ணு சமாளிச்சுட்டு இரு. ஏமா போமா போய் வேலையை பாருமா. வெத்தல் பாக்கு ஆயிடுச்சு, ஒன்னு வாங்கிக்கணுமாப்பா. எது வெத்தலை பாக்கா? இதுங்களை வேலைக்கு கூப்பிட்டுமா இல்ல விருந்து கூப்பிட்டுமா? வெத்தலை பாக்குங்குது சோறுங்குது. ஏமா போமா போய் வேலையை பாருமா. ஐயோ ஓடியாங்க பச்சைக்கிளிக்கு ஊத்து வாய்க்கு வாங்கி ஓடியாங்க. நான் சொல்லவே இல்லையா துக்குள்ள என்னடா பச்சைக்கிளியா? என்ன இது ஒரே ஓலமா கேக்குது? டேய் அமாசா பூச்சி பேச்சல விந்து கலடா, என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல. ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்க மாட்டேன், மயக்கமா வந்து வீந்து கிடக்குறான். டேய் அவன் முன்னாடி நான் என்னடா சொல்லுவேன்? அடா பாயா, ஐயோ நான் தெரியல, மூச்சு பேச்சே இல்லையே. யோ நான் வேணா 50 இட்லி பார்சல் வாங்கிட்டு வந்து தரேன், அவனை எப்படியோ எழுப்புங்கயா. அட கைதாத, அப்போ இந்த மாதிரி விழுந்திருக்க மாட்டேனா? இன்னும் இப்ப தண்ணி தேய்ச்சோட ஏந்திக்கடா. ஐயோ பச்சைக்கிளி, ஐயோ பச்சைக்கிளி ஏமா நான் உனக்கு வெத்தலை பாக்கானே வாங்கிட்டு வரமா, அவனை எப்படியாவது எழுப்புமா. இப்ப வெத்தல் பாக்கு வாங்கி வந்து கொடுக்குது. வெத்தல் பாக்கு ஐயோ டேய் அம்மாசா, அவன் போயிட்டான். அவன் குடும்பத்துக்கு சேரோட துட்டுலாம் கொடு. அவன் பொண்டாட்டி நான் என்ன தெரியல, கொலைகேஸ் ஆகி போயிடுறோம். எது கொலை கேசா? யோ கல்யாணம் பண்ணலாம் தான் ஊட கட்டுறேன், ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. அப்படின்னா நீ வச்சுக்கிற துட்டு எல்லாத்தையும் கொடுறான். அது எதுமா அவன் முன்னாடி சொல்லலாம், எப்படின்னா சமாளிக்கிறான். ஆனா இவனை ஆனா மாசிட்டு தான் போடணும்.
வேற வழி கிடையாது. துட்ட கொடு. ஏய் 15 வருஷம் இப்போ தள்ளி துண்ணணும் கம்பி அண்ணா இல்லன்னா காசு கொடு. ஏம்மா உன்னை கலவை கலக்கு கூட்டி வந்ததுக்கு என்ன கம்பி எண்ணெய் வைக்கிறியா? டேய் அப்படின்னா இப்போ கொடு, இல்லன்னா நேரா போட்டு போ. டேய் வாய் போலாம், நான் போட்டு. யோ இரியா போதே எந்த நான் கொடுத்துறேன் குடியா. டேய் இது 2 லட்சம் ரூபாய், இதை வச்சு நான் என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பாதி சாப்பிட்டுக்கும், அப்புறம் இவனுக்கு என்ன அதை கொடுக்குறா? அப்பனா அந்த வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துரு. அவன் பொண்டாட்டிக்கு எப்படியா பதில் சொல்லிக்கிறேன் நாங்க. யோ என்னையா வீட்டுக்கு வேலை செய்ய கூப்பிட்டா நீ வீட்டையே கேக்குறியா? டேய் இவன் சரிப்பட்டு வர வேண்டிய வாடி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். 15 வருஷம் கம்பி அண்ணா குறிப்பிடுவான். யோ நில்லையா யோ இரியா அவசரப்படு, நான் எழுதி கொடுத்தாயா? ஒரே வெயில இது. ஐயோ கேரா இருக்குது. மயக்கம் போயிட்டு வந்துட்டுமா? நல்லா சவுண்டா இருக்குது. ஏம்பா அடிச்சுக்கிறீங்க? யோ அங்க போய்டா, செத்துட்டானே, ஏஞ்சி வரேன். ஐயோ இவன் வர காரியத்துக்கு வச்சுட்டானே. போடா. எங்க ஓடுறானுங்க? யோ, டேய், என் இல்லையா? சப்பலத்தை யோ. கொடுடா. டேய், என் சப்பலத்தை கொடுடா. டேய். போடா, அவனுக்கு யாரும் யோ குடியா நில்லையா, பண்ற குடியா. இதே மாதிரி காமெடியை பார்க்கணும், தக்காளி செல்ல ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.